வணக்கம் தோழர்களே. சமீபத்தில் நான் வீட்டில் தோட்ட வேலை செய்யும்போது இந்த புல்லெல்லாம் நீக்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குளவிகள் இருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல இவ்வளோ குலைகள் இந்த வீட்டை சுற்றி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நான் ஒரு களைச்செடி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கலவி ஓங்கி என் கையில் கொட்டிடுச்சு. இந்த குளவி மட்டும் இல்லை, நிறைய பூச்சி தாக்குதல் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்க்கும்போது அந்த உள்ளெல்லாம் நிறைய ஆண் கொசுக்கள் இருந்துச்சு. அப்புறம் மழை சமீபத்தில் பெய்ஞ்சதில் நிறைய எறும்புகளும் இருந்துச்சு. ஸோ நான் இதை கட்டுப்படுத்துறதுக்கு ரசாயன முறையை கையாளுறேன். அதுக்கு இந்த பூச்சி மருந்தை பயன்படுத்துகிறேன். இந்த பூச்சி மருந்தினுடைய பேர் குளோரிபைரிபாஸ் 20 EC. நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ வீடுன்னு இருக்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு ஒரு பாதுகாப்பான மருந்தை தேர்வு செய்கிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி தேர்வு செய்கிறது, நம்ம எவ்வளோ அளவு கலக்கிறதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். இது ஒரு கை தெளிப்பானு. இது மொத்த கொள்ளளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, திரும்ப பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் இருக்குது. இந்த 12 லிட்டர் நீர் அளவில் நான் இது மேலே 10 ml பூச்சி மருந்தை யூஸ் பண்ணேன். இதை கலவையை தான் நான் இப்போ ஸ்ப்ரே பண்ண போகிறேன். அதை நீங்கள் பார்க்கலாம். மருந்து அடிக்கும்போது செடி மேலே அடிக்கணும், கீழே அடிக்கணும். ஏன்னா எறும்பு தொல்லைகள், கொசுலாம் இருக்கும். நம்ம பொதுவாக கொசு தொல்லைன்னு சொல்லுவது பார்த்தீங்கன்னா ஆண் கொசுகள் தான் அதிகமாக இருக்கும். இந்த ஆண் கொசு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா இனப்பெருக்கம் இருக்காது. ஓரளவுக்கு கொசு தொல்லைகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த பூச்சி மருந்து அடிக்கும்போது தரையில் நன்றாக அடிக்க வேண்டும். கொஞ்சம் நினைற மாதிரி அடிச்சிங்கன்னா அங்கே இருக்க கரையான், எறும்பு இருந்தால் கூட அது இறந்துடும். செடி மேலே அடிக்கும்போது நன்றாக நனையும்படி அடிக்க வேண்டும். பூச்சி மருந்து அடிக்கும்போது நம்ம பார்க்கலாம் நிறைய எறும்புகள் இருக்கு பாருங்க. இந்த எறும்பும் நம்ம கட்டுப்படுத்தலாம். கொசுவை கட்டுப்படுத்தும் போது பொதுவாக நம்ம ஆண் கொசுவை தான் கட்டுப்படுத்துவோம். இந்த ஆண் கொசு தான் இந்த செடிகள் மேலே நிறைய மேயும். அது அங்கே இருக்க நெக்டார் தான் சாப்பிடும். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன சார் ஆண் கொசு பெண் கொசு? ஆனால் பெண் கொசு தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கு தான் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து இனப்பெருக்கம் செய்ய அதுக்கு ரத்தம் தேவை. ஸோ பெண் கொசுக்கள் மட்டும்தான் ரத்தத்தை உரியும். ஆண் கொசுக்கள் எந்த விதமான பாதிப்பும் உண்டாக்காது. இது இனப்பெருக்கம் செய்யறதுக்கு தான் இந்த ஆண் கொசுவும் பெண் கொசுவும் தோட்டத்தில் வரும். அப்போ நம்ம இந்த ஆண் கொசுவை கட்டுப்படுத்திட்டிங்கன்னா வீட்டில் இருக்க கொசு தொல்லையிலேருந்து ஓரளவுக்கு நம்ம விடுபடலாம். இந்த வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் இடம் இருக்குது. அங்கே நிறைய களைச்செடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய லேபர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நமக்கு உடனே அந்த களைகள்லாம் எடுக்க முடியல. அப்போ இந்த பூச்சி மருந்தை சேர்க்கும்போது அதோட இந்த களைக்கொல்லி மருந்தும் சேர்த்துருக்கேன், பாராக்வைட். இது உடனடி சாகக்கூடிய களைகள் சாகக்கூடிய களை மருந்து. இந்த பூச்சி மருந்தும் களை மருந்தும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா நமக்கு 2 விதமான பலன் இருக்கு. அதே நேரத்தில் பூச்சிகளும் கட்டுப்படுத்தும், அங்கே இருக்க வளர்ந்த களைகளும் இதில் செத்து மடிஞ்சிடும். களைக்கொல்லி அடிக்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது நான் தேர்வு செய்யப்பட்ட களைக்கொல்லி நான் செலக்டிவ். அது எந்த பச்சையாக இருந்தாலும் அந்த பச்சையம் அடிபட்டு செடி செத்துரும். அதனால் நம்ம காய்கறி செடிக்கோ பூஞ்செடிகளுக்கோ இந்த களைக்கொல்லியை எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. வீட்டில் இது மாதிரி நமக்கு பயிரே இல்லாத இடம், பூக்களே இல்லாத செடிகளாக இருந்தால் அங்கே மட்டும்தான் நீங்கள் இந்த களைக்கொல்லியை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். களைக்கொல்லி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக பூமியில் ஈரம் இருக்கணும், வெயிலும் இருக்கும். அப்போ தான் அந்த களைக்கொல்லி நன்றாக வேலை செய்து செடியை பட வைக்கும். பூச்சி மருந்து அடிக்கும் போது கண்டிப்பாக வெயில் இருக்கணும். அதே நேரத்தில் ஈரமும் இருந்தால் அந்த பூச்சி மருந்து நன்றாக வேலை செய்யணும். திடீர் நமக்கு மழை வருது, இல்லை மேகமூட்டமாக இருந்தால் அந்த நேரம் பூச்சி மருந்து அடிக்கிறதே தவிர்க்க வேண்டும். ஏன்னா அந்த பூச்சி மருந்து இலை மேலே பட்டாதான் அந்த நஞ்சுகள் அதில் போய் இறங்கும். சப்போஸ் மழை வந்தால் உடனே அந்த பூச்சி மருந்துகளை கரைஞ்சி போய் அதோடைய எஃபெக்டை குறைஞ்சிரும். உங்களுக்கு இதெல்லாம் சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய சந்தேகத்தை நான் போக்குவேன்.